அனைவருக்கும் வணக்கம். என்னுயிர் நீயடி பகுதி 2. கட்டாய திருமணம். காலையில் கதிரவன் தன் வேலையை செய்து வந்திட நேரமாக எழுந்த வள்ளி காலை உணவை சமைத்து வைத்துவிட்டு காஃபி போட்டு வைத்துவிட்டு அஸ்வினிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றார். 7 மணிக்கு எழுந்த மோகனா குளியலறைக்குள் சென்று குளித்து முடித்துவிட்டு காலேஜுக்கு ரெடியாகி கொண்டிருந்தவள் வெளியில் சத்தம் கேட்பதை உணர்ந்து தன் கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவள் அஸ்வின் ஒருவரிடம் கெஞ்சும் தோணில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து அவள் அருகில் வந்தாள். அஸ்வின், என்னாச்சு என கேட்டாள். அக்கா, அம்மா லோன் கட்டாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு லோன் கட்டுற டேட், அதனால தான் இவர் வந்து பணம் கேட்டுட்டு இருக்காரு என்றான். நீ எதுக்குடா அதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்க என கோபமாக கேட்டாள் மோகனா. தன் அக்காவின் கோபமான முகத்தை பார்த்து அஸ்வின், அக்கா கொஞ்சம் பொறுமையாக பேசு, தப்பு நம்ம மேலே தான். மாதம் தவறாமல் அம்மா என்கிட்ட சரியாக தான் காசு கொடுத்து விட்டு போவாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு யோசனையில் மறந்துட்டாங்க போல, அதனால் கோபப்படாத என்றார் நிதானமாக. சரி என தன் கோபத்தை குறைத்து கொண்ட மோகனா லோன் ஆஃபீஸரை பார்த்து, சார் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து பணம் வாங்கிட்டு போங்க என சொல்லி அவரை அனுப்பி வைத்தாள். அஸ்வினிடம் தன் காலேஜ் பேக்கை கொடுத்துவிட்டு தான் அம்மா வேலை செய்கிற இடத்திற்கு போய் பணம் வாங்கிட்டு வரேன், நீ வேலைக்கு கிளம்பு என்றாள். அக்கா வேண்டாம், நீ காலேஜ் கிளம்பு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா உன்னை அங்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ போனா உனக்கு தான் திட்டு விழும். இல்லை அஸ்வின், அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் தேவையில்லாமலா போகிறேன், பணம் வாங்கத்தானே போகிறேன். அதுவும் லோன் பணம் தானே. நீ வேலைக்கு கிளம்பு, நீ போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நேரமாகிவிடும் என்றாள். சரி அக்கா, சாப்பிட்டு போகலாம் இல்லை என அக்கறையாக கேட்டான் அஸ்வின். அவனை பார்த்து புன்னகை புரிந்த மோகனா வந்து சாப்பிடுகிறேன் என்றாள். அங்கிருந்து சென்றாள். போகும் தன் அக்காவை கவலையாக பார்த்த அஸ்வின், சீக்கிரம் நம்மளோட வாழ்க்கை மாறும் அக்கா, நம்ம அப்பா வந்துட்டார், நமக்கு இந்த நிலைமை இருக்காது என மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்று கிச்சனுக்கு சென்றவன் வள்ளி சமைத்து வைத்தது எல்லாம் அப்படியே இருப்பதை பார்த்துவிட்டு, இந்த அக்கா சாப்பிடவும் இல்லை, லஞ்சுக்கும் போட்டுக்கல என நினைத்து கொண்டு அவளுக்கு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் உணவை போட்டு காலேஜ் பேக்கில் வைத்துவிட்டு வேலைக்கு கிளம்பினான். வீட்டை விட்டு சாலைக்கு வந்த மோகனா ஆட்டோவில் ஏறி தன் அம்மா வேலை செய்யும் கார்பன்ஸ் நோக்கி வந்தாள். 20 நிமிடத்தில் மோகனா சொன்ன இடத்தில் ஆட்டோவை நிறுத்தி, இதுக்கு மேலே ஆட்டோ போகாதுமா, அந்த கார்பன்ஸுக்கு நடந்து போய்க்கோ, ஏன்னா வழியை சொல்லிவிட்டு காசை வாங்கி கொண்டு அடுத்த சவாரிக்கு சென்றார். அதே சமயம் காரில் டிரைவிங் செய்து கொண்டு வந்த தினேஷ் வேகமாக காரை ஓட்டி கொண்டு வந்தான். ஃபோன் கால் வரவும் அதை அட்டன் செய்து ஹலோ என்றான். பாஸ், நீங்கள் வரதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? இந்த ஆஃபீஸ் அக்கவுண்டன்ட் சேனலில் மாதம் பிறந்தால் பிரச்சனையாகவே வருகிறது என ஒருவன் சொல்ல, இந்த மந்த் வந்துவிடுவேன் என்றான். ஃபோனை கட் செய்துவிட்டு சிந்தனையில் இருந்தவன் இதில் ஒருவன் தாலியை வைத்துக்கொண்டு கல்யாண கனவில் வருவதை பார்க்க தவறினான். பின் சட்டென்று காரை ஓட்டிக்கொண்டிருப்பதை நினைத்து வரவும் ரோட்டில் கவனம் செலுத்த, அப்போது எதிரில் வந்தவன் மீது மோதும் போல் இருக்க பிரேக் போட்டு காரை நிறுத்தினான். அதில் எதிரில் வந்தவன் அதிர்ச்சியாக மயக்கம் போட்டு விழுந்துவிட அவன் கையில் வந்திருந்த தாலி காரின் ஓரம் வந்து விழுந்தது. அதை பார்த்து அங்கு கூட்டம் கூடிவிட முதலில் முதலுதவி செய்ய வேண்டும் என நினைத்தார். ஒருவர் மயங்கி கிடந்தவர் முகத்தில் தண்ணீர் தெளிக்க அவன் கண் திறப்பதாகவே தெரியவில்லை. தம்பி, பார்த்தால் படித்த மாதிரி இருக்கீங்க, பார்த்து கவனமாக ஓட்டி வர மாட்டீங்களா என பெரியவர் ஒருவர் தினேஷை பார்த்து கேள்வி கேட்டார். அப்பொழுதுதான் அந்த இடத்தை கடந்து மோகனா கூட்டம் கூடியிருப்பதை பார்த்து, அக்கா இங்கே என்ன பிரச்சனை என ஒரு பெண்ணிடம் கேட்க, ஒரு கார்காரன் காரை வேகமாக ஓட்டி வந்து எதிரில் வந்தவனை இடித்து விட்டான். கண்ணு என்றால் அந்த பெண்மணி. அதை கேட்டதும் மோகனாவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. ஏற்கனவே வீட்டில் நடந்ததை நினைத்து கோபமாக வந்தவள் அங்கு நடந்ததை கேட்டு மேலும் கோபம் வர
அந்த கூட்டத்தில் புகுந்து வண்டியில் சாய்ந்த அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தினேஷின் அருகில் சென்றாள். அவன் தான் இடித்து இருப்பான் என சரியாக கணித்து அவன் கையிலே அவன் கன்னத்திலேயே பலார் என ஒரு அறையை விட்டாள். என்ன நடந்தது என தினேஷ் உணர்வு முன்பே மறுகணத்திலும் மோகனாவின் கைத்தடம் பதிந்திருந்தது. கண்ணை இறுக்கமாக மூடி தலையில் சிலுப்பிக்கொண்டு பட்டென தன் கண்ணை திறந்து பார்த்தவன் தன் எதிரில் நின்றிருந்தவள் மஞ்சள் நிற தேவதையை ரசித்து பார்த்தான். வட்ட வடிவமான முகம், கிளி மூக்கு, ஆரஞ்சு உதடு, காற்றில் அங்கும் இங்கும் பறக்கும் இடையே தாண்டி கூந்தல் என அணு அணுவாக ரசித்தான். அவன் தன்னை ரசித்து பார்த்ததை உணராத மோகனா மரம் போல் நின்றிருந்தவன் சட்டையை பிடித்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்? ஒருத்தர் மேலே காரை விட்டுட்டு ஓட்டிட்டு நீ பாட்டு அமைதியாக நிற்கிறாய் என கோபமாக கேட்க, மோகனாவின் பேச்சில் சுயநினைவுக்கு வந்த தினேஷ் முகத்தில் கடுமையை கொண்டு வந்தான். தன்னை ஒரு பெண்ணை அடித்தாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன்னை பார்த்தால் வலியும் பெண்கள் மத்தியில் ஒருவர் தன்னை கோபமாக பார்க்கிறாயா, அடித்திருக்கிறாளா, சட்டையை பிடித்து கேள்வி கேட்கிறாள் என நினைத்தவன் அவளை ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு சுற்றிலும் பார்த்தான். தன் காரின் முனையில் கிடந்த தாலி அவன் கண்ணில் பட, தன் சட்டையை பிடித்திருந்து அவளின் கையை எடுத்துவிட்டு தாலியை எடுத்தவன் நொடியில் தாமதிக்காமல் அவள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுவிட்டான். தன் கழுத்தில் தொங்கிய தாலியையும் அவளையும் பார்த்த மோகனா கண்களில் கண்ணீருடன் தன் தலையை குனிந்து கொண்டாள். அவளை ஒரு பார்வை பார்த்த தினேஷ் கூட்டமாக இருப்பவர்களெல்லாம் தங்களை அதிர்ந்து வாயில் மேல் கை வைத்து பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மயங்கி கிடந்தவன் எழுந்து உட்கார்ந்து தண்ணீர் குடித்து கொண்டு இருப்பதை பார்த்து அவன் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு மோகனாவின் கையை பிடித்து காரின் முன்னிருக்கையில் அமர வைத்தான். டிரைவர் சீட்டில் வந்து தானும் அமர்ந்து கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து கார்மெண்ட்ஸ் நோக்கி சென்றான். கண்களில் கண்ணீர் வலியதான் அதற்கு இங்கு வந்தோம் என்பதை மறந்து சுயநலமே இல்லாமல் அமர்ந்திருந்தாள் மோகனா. அவள் கண்ணீரை பார்த்தால் தினேஷுக்கு மனம் ஏதோ போல் இருந்தாலும் தன்னை அடித்ததும் எத்தனை பேர் முன்னிலையில் சட்டையை பிடித்து கேள்வி கேட்டதும் நினைவுக்கு வர அவளை கண்டுகொள்ளாமல் காரை கார்பன் செல்லும் சந்தில் முனையில் காரை நிறுத்தியவன் காரில் இருந்து இறங்கி வந்து அவள் பக்கம் டோரை திறந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து டோரை க்ளோஸ் செய்து காரை லாக் செய்தவன் கார்மெண்ட்ஸ் நோக்கி சென்றான். சுயநினைவும் சுத்தமும் இல்லாமல் அதிர்ந்து முகத்தோடு அவனோடு சென்றாள் மோகனா. கார்மெண்ட்ஸ் உள்ளே வந்தவன் தன் அப்பாவின் ஆஃபீஸ் ரூம் சென்று கதவை தட்டி அப்பா என அழைத்து இருவருமே உள்ளே வந்தனர். தன் மகன் குரலில் நிமிர்ந்து பார்த்த ராம் அதிர்ந்தார். தன் மகன் பக்கத்தில் கழுத்தில் தாலியுடன் நிற்க மோகனாவை பார்த்து ராமின் அறையை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த வள்ளி தன் மகளை அனல் பறக்கும் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார். மோகனா கழுத்தில் இருந்த தாலியை பார்க்கவில்லை. அவள் எதற்கு இங்கு வந்தாள்? நான் தான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் தன்னை தேடி வேலை செய்யும் இடத்திற்கு வராதே என்று. அதையெல்லாம் மீறி எதற்கு வந்தாள் என கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் வள்ளி. ராம், தினேஷ், என்னடா இது, யார் இந்த பொண்ணு என அதிர்ச்சி மாறாமல் கேட்க, இவள் என்னுடைய பொண்டாட்டி அப்பா என்றாள் சாதாரணமாக. அதை கேட்டு மேலும் அதிர்ந்த ராம் ஒரு பக்கம் தன் மகன் கல்யாணம் செய்து கொண்டான் என சந்தோஷப்பட்டாலும் தன் மகனின் கல்யாணத்தை தன் கண்ணால் பார்க்க முடியவில்லை என்ற சோகமும் ஏக்கமும் நிறையவே இருந்தது. கையில் வைத்திருந்த தொடப்பத்தை கீழே போட்ட வள்ளி தன் மகளின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் தாலியை பார்த்ததும் மூச்சு முட்டுவது போல் இருக்க, இது உண்மையாக மட்டும் இருக்கக்கூடாது என அவர் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தன் முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என எதுவும் தெரியாமல் சிலையாக நின்று கொண்டிருந்தாள் மோகனா. தன் கையில் கிள்ளி பார்த்து கொண்ட வள்ளி அவளுக்கு வலிக்கவும், இது கனவு இல்லை, நிஜம்தான். தன் மகள் ஒருவனை திருமணம் செய்து கொண்டு வந்து நிற்கிறார், அதுவும் தன் முதலாளியின் பையனை என நினைப்பதற்கு அதற்கு மேல் நிற்கக்கூட தெம்பில்லாமல்
மயங்கி சரிந்தார். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த தினேஷ், ராம் இருவரும் வள்ளி மயக்கம் போட்டு விடுவதை பார்த்து பதறினர். அதில் சுயநிலவுக்கு வந்த மோகனா தினேஷை பார்த்தாள். அவன் கண்கள் எதையோ பதட்டமாக பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவள் அவள் கண் போன திசை பார்த்தாள். பதறி அடித்து கொண்டு அம்மா என கதறினாள். அதை கேட்டு தினேஷ், ராம் இருவருமே அதிர்ச்சியாக அவளை பார்த்தனர். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.